Hi guys, welcome to Let's Sparkle YouTube channel. So welcome back to this channel guys. So ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. நான் இனிமேல் ரியல் இன்சிடென்ட்டாக வீடியோஸாக போடலான் இருக்கேன். ஸோ அப்படி ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியாவோட கேஸ் தான். நாட்டு இந்திய செழியரான இவங்களுக்கு ஏன் ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2017 ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருத்தரை கொலை செஞ்சதுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு 2018 ஜெயிலில் தாங்க இருக்காங்க. ஸோ கேரளாவை சேர்ந்த இவங்க 2008 ஏமன் நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அங்கே நர்ஸ் வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நிமிஷா பிரியாவுக்கு ஒரு சொந்தமாக கிளினிக்கை வைக்கணும் தான் ஆசை. ஸோ ஏமன் நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அந்த நாட்டு சேர்ந்தவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தா மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி தான் நிமிஷா பிரியாவுக்கு அறிமுகமானவர் மஹதி. இவங்க நிமிஷா பிரியா ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சது பக்கத்துலேயே ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஒரு 50 லட்சம் முதலீடோட இவங்க 2 பேருமே கிளினிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் கிளினிக்கும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ போக போக தான் மஹதியோட உண்மையான ஃபேஸ் ரிவீல் ஆகிருக்கு. அதாவது மஹதி போக போக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிமிஷா பிரியாவை டார்ச்சர் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி டார்ச்சர் செஞ்சதுனால அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதனால் பாஸ்போர்ட்டும் மஹதியோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. எவ்வளவோ கேட்டு பார்த்தும் அவங்க கொடுக்கல. ஒரு நாள் மஹதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை சாதகமாக ஈடுபடுத்தி நிமிஷா பிரியா அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள எப்படியாவது அவங்கக்கிட்டேருந்து பாஸ்போர்ட்டை எடுக்கிறது தான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பிளான் பண்ணதை விட அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்ததுங்க. இவங்க கொடுத்த மயக்க மருந்து அதிகமானதுனால அவங்க மயக்கம் இதற்கு பதிலாக அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களோட ஃப்ரெண்டு மூலயமா ஹெல்ப் கேட்டு மஹதியை துண்டு துண்டாக வெட்டி அவங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நீர் தொட்டிலேயே மூழ்க வச்சு அவங்கள சாகடிச்சிருக்காங்கங்க. இந்த மாதிரி பண்ணனால எப்படியோ போலீஸ்க்கு தெரிய அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஆயுள் தண்டனையும் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனையும் 2018 விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அரபிக் மொழி தெரியாதனாலையும் அவங்க கேட்டதுக்கு பதில் எதுவும் சொல்லாதனாலையும் உங்களுக்கு இந்த தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 இந்தியா மூலியமாகவும் மத தலைவர்கள் மூலியமாகவும் பேசப்பட்டு ஏமன் நாட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் மணி. ஸோ பிளட் மணி கொடுக்கறது மூலிமா அவங்கள தப்பிக்க விடலாம். அதாவது பெரிய ஒரு அமௌண்ட் விக்டிமோட ஃபேமிலிக்கு கொடுக்கறதான். ஸோ இப்படி கொடுத்தா அவங்க அதை ஏற்றுக்கிட்டா அப்படின்னா கிரிமினல் ஒரு ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வரலாம். இது மூலிமா நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படித்தான் இடையில இந்தியா சார்பாகவும் மத தலைவர்கள் பேசினதுக்காகவும் அவங்களுக்கு இருந்த ஜூலை 16 இருந்த மரண தண்டனை போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், பிளட் மணியை ஏற்றுக்குவாங்களா? அதாவது இந்திய மதிப்பில் 8.2 கோடி நிமிஷா பிரியாவோட குடும்பத்தின் சாதமாக அவங்களுக்கு போயிருக்கு. ஸோ இது மூலிமா இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது மரண தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இனிமே தாங்க தெரியும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிமிஷா பிரியா செஞ்சது கரெக்டாக தப்பா, அப்படி மரண தண்டனை தான் இவங்களுக்கு கரெக்டான ஒரு டெசிஷனாக அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை சொல்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.